இது வந்து நம்ம கண்டிப்பா வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்கவங்க கண்டிப்பா செக் பண்ணோம். ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ரொம்ப கிரானிக்கா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மெடிசன் எடுத்தா கூட அவங்களுக்கு வந்து 15 வருஷம் ஆன பிறகு நிறைய பேருக்கு இந்த நீரோபதி வருது. ஸோ டயபெட்டிக் நீரோபதி, பெரிஃபரல் நீரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு இதனால வந்து அவங்க வந்து லைஃபே வந்துட்டு எனக்கு போயிடுச்சு, ஏன்னா என்னால் உணர்வே இல்லை, எனக்கு காலை நடக்கவே முடியாது. நிறைய பேருக்கு எடுத்து விழுந்துருவாங்க சம்டைம்ஸ். ஏன்னா நம்ம கால் எடுத்து வைக்கிறதே அவங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு பாதத்தில் வந்து நம்னஸ் இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக சில ஃபிங்கர்ஸ் மட்டும் நம்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர்களோட அவங்களோட நோயின் தன்மைக்கு ஏற்ப அது வந்துட்டு மாறுபடும். ஸோ எப்படி இருந்தாலுமே வந்துட்டு இந்த நீரோபதி ப்ராப்ளத்தை அக்குபங்க்சர் கண்டிப்பா சரிப்படுத்தும். நம்ம வந்து ஸ்கேல்ப் அக்குபங்க்சர் யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பா நர்வ்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியே வரலாம். நீங்க வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா, இல்ல சுகர் பேஷண்ட் அப்படின்னும் போது நீங்க வந்து அடிக்கடி இந்த நர்வ்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இருக்கும்போது ஈஸியா சரிப்படுத்திடலாம். நிறைய பேருக்கு ரொம்ப கிரானிக்கா ஆயிட்டோம், கிரானிக் ஆனாலுமே வந்து அக்குபங்க்சர் சரிப்படுத்தும் கண்டிப்பா. அதனால இதுல உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன்.